லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க? லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காணொலியில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்லக்கா. திருமணம் அப்படிங்கிற விஷயம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமணம் ஒரு ராசிக்காரங்க இந்தந்த ராசிக்காரங்களை பண்ணா எப்படி இருக்கும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இல்ல இவங்க ரெண்டு பேர் திருமணத்துல இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கோம். சோ 12 ராசிக்குமே நீங்க இந்த காம்பினேஷன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொதுவான பலன்கள் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல. விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி. நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் கிரேக் மித்தாலஜியில இந்த காட் ஆஃப் லவ் அண்ட் வார் அப்படிங்கிறது மார்ஸ் தான். அப்படி பாக்குறப்ப காதலை கூட ஒரு போர்ல கலந்துக்கிட்டா எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி தீவிரமா வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க. இல்லை இன்னொரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா விருச்சிகம் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கும் எல்லாத்தையுமே. அப்படி பார்க்குறப்ப இவங்க ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அதுவுமே பார்க்குறவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புரியாத புதிராக அன்சால்வ்டு பர்சனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீர் ராசியினுடைய தன்மைகளை வர்றதுனால இவங்களுக்கு இயல்பாகவே ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிற விஷயம் வந்தாலும் கூட செவ்வாயுடைய காரகத்துவம் இருக்கிறதுனால இவங்களால என்ன பண்ணிக்க முடியும்னா அவ்வளோ ஈஸியாக ரிலேஷன்ஷிப்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக போக முடியாது. அப்படி பார்க்குறப்ப நீர் ராசியாக இருந்தாலும் ரிஜிடாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. ஓகே, இப்போ இவங்களை பற்றின பொதுவான பலன்கள் சொன்னீங்க. இப்போ இவங்க நீர் ராசி அப்படின்னும் போது ஃபர்ஸ்டா இவங்க நீர் ராசியோட சேரும் போது என்ன மாதிரியான காம்போஸ் வரும்? நீர் ராசிகள் அப்படின்னு சொல்றது கடகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிகம், அதுக்கப்புறம் மீனம். இந்த விருச்சிகத்தோட தனியாக ஒரு ஆங்கிளில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகம் மீனத்தோட கரெக்டாக பொருத்திக்கலாம். இப்போ கடகம் மீனம் இவங்களுடைய லைஃப் பார்ட்னராக அமைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இவங்களை எப்படி சொல்லலாம்னா எமோஷனல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களை மற்ற ராசிக்காரங்க புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு காரியமே கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க எப்போ என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிளாக இருக்கிறதுனால இவங்களை எமோஷனல் லேயர்ஸில் டீல் பண்ணக்கூடிய ராசிகளான கடகம் ப்ளஸ் மீனம் மட்டும்தான் இவங்கள புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரியே அந்த லேயர்ஸ்குள்ள தாண்டி அவங்கள புரிஞ்சுக்கிறது விருச்சிகத்தால தான் முடியும். ஏன்னா இவங்களுடைய திங்கிங் எல்லாமே எப்படி இருக்கு, ஏற்கனவே அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் இருக்கு. அப்ப ஏற்கனவே அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கக்கூடிய மீனத்தையும் கடகத்தையும் சரியா புரிஞ்சுக்கணும்னா விருச்சிகத்தால முடியும். அப்படி பாக்குறப்ப நல்லா இருக்கும். விருச்சிகம் இது எப்படி சார் இருக்கும்? இது அமைஞ்சது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கும் அதிகப்படியான ஈர்ப்பு இருக்கும், இதுக்கும் பயங்கரமான ஈர்ப்பு இருக்கும். ஓகே, ரெண்டும் சேர்ந்து வாழலாம். ஆனா எங்க தப்பு நடக்கும் அப்படின்னா இந்த ஈகோ கிளாஷன் எங்கேயாவது ஒரு சின்ன சண்டை வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வெடிச்ச அப்படி இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த விருச்சிகத்துக்குரிய விஷயமா இருக்கும். இதுல இன்னொன்று என்னன்னா விருச்சிகம் கடகம் மீனத்தோட சேர்றப்ப இவங்களுக்குள்ள இருக்க ரகசியம் வெளிப்படாது. இவங்க கொஞ்சம் ரகசியமான ஆட்கள் தான். இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியமும் சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளிப்படாது. ஆனா விருச்சிகமும் பேராச்சுன்னா அந்த பாம்பின் கால் பாம்பரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, இவன் பண்ணக்கூடிய குள்ளநரித்தனம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிடும், அவங்க பண்ணக்கூடியதும் இவங்களுக்கு தெரிஞ்சிருமா. அதனாலையும் நிறைய சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அதனால விருச்சிகம் மட்டும் வேணாம், மற்ற நீர் ராசிகள் ஓகே. ஓகே, ஸோ விருச்சிகம் இப்போ நிலம் சார்ந்த ராசிகளோட சேரும் போது எப்படி இருக்கும்? விருச்சிகம் அப்படின்னாலே அது நீர் சார்ந்த விஷயம். நிலம் அப்படின்னாலே நிலமும் நீரும் ஒரு காம்பனண்டான ஒரு விஷயம். எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே ரெண்டுமே இன்செப்பரபிள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா. அப்போ விருச்சிகம் நில ராசிகள்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி மற்றும் மகரம் இந்த மூணோடையும் செமையா பொருந்தி போகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எடுக்கிறே ஃபர்ஸ்ட் ரிஷபத்தை தனியாக பிரிச்சிருவோம். ஏன்னா விருச்சிகத்திலிருந்து 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரிஷபம் தான். அப்போ களத்திர ஸ்தானமே அதுவாக அமைகிறதுனால இவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இன்னொன்று ரிஷபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெளிப்படையாக இருக்கக்கூடியவர்கள். இவங்க கொஞ்சம் மறைவாக யோசிக்கக்கூடியவர்கள். விருச்சிகம் வந்து சில விஷயங்களை ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்கோம். இங்கே மட்டும்தான் பிரச்சனை வரும். மற்றபடி இவங்க நல்ல பேர் தான். இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற விஷயத்த ரிஷபம் அதிகமாக எதிர்பார்க்கும். இவங்க கிட்ட அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிற விஷயம் இருக்காது. இந்த இடத்துல மட்டும் பிரேக் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா விருச்சிகமும் ரிஷபமும் சம பேர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னியும் மகரமும். இந்த கன்னியும் மகரமும் ஒரு ஸ்திரத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய ராசிகள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்பானவர்களுக்கு மிகவும் அன்பானவர்கள் அப்படிங்கிறது கன்னியும் மகரமும். வாழ்க்கை அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக யதார்த்தமாக கொண்டு போகக்கூடிய இந்த 2 ராசிகளும் விருச்சிகம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விருச்சிகத்துக்கு வந்து ரொம்ப சோ கால்டு காம்ப்ளெக்ஷன் எதுவும் பிடிக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக லீட் பண்ணணும். யார் நமக்கு பொருந்தி போறா அப்படின்னு பார்க்குறப்ப இருக்கவே கன்னியும் மகரமும் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். என்ன கேட்டால் விருச்சிக ராசி மாதிரியான ஒரு நீர் ராசிக்கு ரொம்ப அழகா பொருந்தி போகக்கூடியது நில ராசிகளான ரிஷபம், கன்னி, மகரம். அப்போ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு மிகப்பெரிய கிரீன் ஃபிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலராசிகள் தான். ரொம்ப அருமையா நிறைய காம்பினேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஸோ அந்த பட்டியலில் அடுத்து நெருப்பு ராசி நேயர்களுக்கும் விருச்சக ராசி நேயர்களுக்கும் காம்பினேஷன். நெருப்பு ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம், தனுசு, இந்த 3ஐயும் சொல்லலாம். இதில் வந்து நம்ம மேஷத்தை மட்டும் தனியாக கன்சிடர் பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய 2 ராசிகளை தனியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் விருச்சிகமும் மேஷமும் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறதுனால ரெண்டுக்குமே வந்து ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா மேஷம் வந்து உடச்சி பேசிடும். இவங்க நிறைய விஷயங்களும் உடச்சி பேச மாட்டாங்க. இவங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. கிட்டத்தட்ட வந்து இந்த விருச்சிகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து கல்பிரேட் மாதிரியான விஷயங்கள் அது மேஷத்துக்கு பிடிக்காது. மேஷம் வந்து தன்னோட டாமினன்ஸை இவங்களுக்காக குறைச்சிக்கும். எங்கே தன்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சோ அப்போ மேஷம் வந்து விருச்சிகத்தை விட்டு வைக்காது. அப்போ இந்த விஷயங்களில் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி இருக்கக்கூடிய சிம்மம், தனுசு இந்த 2 ராசிகளுமே வந்து விருச்சிகத்துக்கு எப்படி இதாகும் அப்படின்னா விருச்சிகத்தினுடைய மைண்டு ப்ளஸ் வந்து சிம்மத்தினுடைய பவர் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தனுசனுடைய வரையறை ப்ளஸ் வந்து இந்த ராசியினுடைய மைண்டு இது ரெண்டும் சேர்றப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க விருச்சிகத்துக்கு 2ஆம் இடம் எது? தனுசு. தனுசுங்கிறது என்னது? ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ். அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப இது நீர், இதெல்லாம் நெருப்பு ராசிகள். இப்போ என்னதான் இருந்தாலும் நீர் ராசி நெருப்பு ராசிகள் கிட்ட என்னதான் போய் ஆகணும், கொஞ்சம் அடங்கி போய் ஆகணும். ஆனா விருச்சிகத்துக்கு இயல்பாவே என்ன வராது, அந்த அடங்கி போறது அப்படிங்கிற தன்மை வராது. இது என்னதான் நீர் ராசியா இருந்தாலும் கூட அதிபதி யாரு? செவ்வா. அப்படிங்கிறப்ப இதுவும் சூடுதான் கிட்டத்தட்ட. என்ன கேட்டா இது கொதித்த நீர் அப்படின்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் சுடுதண்ணி அப்படின்னு வேணா சொல்லிக்கலாமா? சுடுதண்ணி அப்படிங்கிற டேர்மை விட வெந்நீர்னு வச்சுக்கலாம். இப்ப வெந்நீர்ல வெந்நீர் பிளஸ் நெருப்பு சேர்ந்தா இன்னும் என்ன ஆகும்? அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் வந்து கொதிநிலையிலே இருக்கும். எப்பவுமே பாயிலிங் பாயிண்ட்லயே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா அது சரியா இருக்காது இல்லையா? அதனால நான் என்ன சொல்லுவேன், விருச்சிக ராசிக்காரங்க நெருப்பு ராசிகளை ஸ்கிப் பண்ணிடுறது அவங்களுக்கும் நல்லது, நெருப்பு ராசியா இருக்கக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசுக்கும் நல்லது. மிக சிறப்பு சார். ஸோ காம்பினேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததா வந்து விருச்சக ராசியோட வந்து காற்று ராசிகள் சேரும் போது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிடைக்கும்? நீர் ராசியான விருச்சிகம் காற்று ராசிகளான 3 ராசிகளோட சேரும். எந்தெந்த ராசி அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு வந்து மிதுனம், துலாம், கும்பம். இந்த மிதுனம் துலாமோட சேர்றப்ப விருச்சிகம் ஒரு மாதிரியும், கும்பத்தோட சேர்றப்ப விருச்சிகம் இன்னொரு மாதிரியும் பிஹேவ் பண்ணும். நமக்கு விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ரிஜிடா இருக்கிற மாதிரியான ராசின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அது என்னதான் நீர் ராசியா இருந்தாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறனால இது வந்து மிதுனத்தோடும் துலாமோடும் பொருந்தி போகக்கூடிய தன்மையில அவங்கள குழப்பிடும். அவங்க அந்த ராசியை வந்து குழப்பிடும். ஆனா கும்பத்தோட போறப்ப தானே குழம்பிக்கும். இதுதான் இதோட ஹைலைட்டே. பொதுவாகவே நீரும் காற்றும் சேர்றப்ப என்னாகும்? சலசலப்பு ஏற்படுமா? அதே விஷயம்தான். என்ன கேட்டா ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக் இதுக்கும் கொடுக்கலாம். யாருக்கு? விருச்சிகத்துக்கும் இந்த காம்பினேஷனுக்கும் கொடுக்கலாம். அப்படி பாக்குறப்ப வந்து கும்பத்தோட சேர்றப்ப கும்பம் ரொம்ப லாஜிக்கலா யோசிக்கும். இவங்க ரொம்ப உணர்வுபூர்வமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. விருச்சிகம் வந்து வித்தியாசமான ராசின்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். மற்றவங்களோட சேர்றப்ப ரொம்ப லாஜிக்கலா யோசிக்கிற இதே விருச்சிகம் கும்பத்தோட போறப்ப மட்டும் எமோஷனலா செயல்பட ஆரம்பிக்கும். அதாவது மீதி 2 ராசிகளோட ரொம்ப எமோஷனலா திங்க் பண்ணாம லாஜிக்கலா யோசிக்க ஆரம்பிக்கும். இதுவே பெரிய குழப்பம். ஆக்சுவலா விருச்சிக ராசி சொல்றோம் அப்படிங்கிறதவே வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்கிறதே குழப்பம். இப்போ விருச்சிக ராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பலன் சொல்றது மட்டும் நம்ம பார்த்து சொல்லணும். ஏன் அப்படின்னா அதை எடுத்துக்கிற விதமும் அவங்களுக்கு 2 தன்மையில இருக்கும்.
அவங்க என்ன மனநிலையோட கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான் விருச்சிகத்துக்கு பலனே உள்ள போகும் அப்படிங்கிறப்ப இந்த காற்று ராசிகளோட பொருத்தவே கூடாது விருச்சிக ராசியை. புரியுது. ஸோ விருச்சிக ராசியோட பொது பலன்கள் மற்றும் காம்பினேஷன் சொன்னீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல டிப்ஸ் கொடுக்கணும் ரிலேஷன்ஷிப் சார்ந்து அப்படின்னா என்ன சொல்வீங்க? விருச்சிக ராசிக்கார நேயர்கள் என்ன தப்பா எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. அந்த பொசசிவ்னஸ் அடுத்த கட்டம் போகிறப்ப டாக்ஸிக்காக மாறும். அந்த டாக்ஸிக் அதை விட அடுத்த கட்டம் போகிறப்ப சந்தேகமாக மாறும். இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வரக்கூடிய பார்ட்னர்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் உள்ள வந்து அந்த சந்தேக புத்தி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ட்ரஸ்ட் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா இவங்க எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை அக்யூசேஷன் பண்ணியே பழகிட்டாங்க. அவங்களுடைய இன்பார்ன் நேச்சரே அதுதான் இருக்கு அப்படிங்கிறப்ப அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா நம்பிக்கையை உருவாக்கிக்க மாட்டாங்க. ஆனா எந்த ஒரு உறவா இருந்தாலுமே அங்க அடிப்படை என்னது? நம்பிக்கை. அப்ப அந்த ட்ரஸ்ட் இல்லாம எதையுமே என்ன பண்ணிக்க முடியாது, ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. என்னதான் மிகப்பெரிய மாளிகை கட்டினாலும் அஸ்திவாரம்ன்றது வந்து ரொம்ப பலமா இருக்கணும். அது மாதிரி எந்த உறவாக இருந்தாலும் அங்க வந்து நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் அடிப்படையா இருக்க வேண்டியது. அதை மட்டும் நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கோட்டை அளவுக்கு ரொம்ப விஸ்தாரணமாக, அதே நேரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்பிக்கை முக்கியம். நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்தந்த ஆடெல்லாம் அப்பப்போ பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வரைக்குமே நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ். அதாவது ராசிகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க கூட இருக்கிறவங்க இந்த ராசிகளில் இருந்தாங்கன்னா இந்த இயல்புல இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அடிப்படையான கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மேரிட்டல் லைஃப்குள்ள பார்க்கணும் அப்படின்றப்ப 2ஆம் இடத்து அதிபதி யாரு, 5ஆம் இடத்து அதிபதி யாரு, 7ஆம் இடத்து அதிபதி யாரு, இவங்களுக்குலாம் என்ன திசைகள் நடக்குது, நட்சத்திர பொருத்தம் தாண்டி இவ்வளவு விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ராசி அதிபதி பொருத்தம் எப்படி இருக்கு, இவங்க 2 பேரும் லைஃப்ல சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பர்சனல் ஹாரோஸ்கோப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் பர்சனல் ஹாரோஸ்கோப் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு வந்து காம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பேஜஸ்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. கைண்ட் ஆஃப் வந்து மேரேஜ்க்கான ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய மேட்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிட்ட கிடைக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து நம்ம பேஜ்ல அவைலபிளா இருக்கு. தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் சார். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நன்றி பாலு ஆனந்த் சார். நன்றிக்கா. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ மக்களே நீங்களும் வந்து இது போன்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.